பைந்தமிழில் பாட்டெடுத்துச் சொல்லி பாரதத்தின் சுதந்திரத்தை மீட்டெடுக்கச் செய்த பாரதியின் அமுதத் தமிழை வணங்கி தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகத்தின் வாயிலாக மகளிர் தினம் கொண்டாடுவதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். பெண்களை மையமாக கொண்ட குடும்ப அமைப்பு தான் நம்ம தேசத்தோட சிறப்பு. சங்க இலக்கியமும் பல நுட்பமான தகவல்களையெல்லாம் தந்திருக்கு. சமூகத்தில் பெண்களோட நிலையும் பங்களிப்பும் எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு பல பாடல்கள் மூலமாக எடுத்துரைச்சிருக்கு. மன்னரை புகழ்ந்து பாடி பெற்ற பரிசு பொருளை மனைவியிடம் கொடுத்த பெருஞ்சத்தனாருங்கிற புலவர் பெண்களின் பொறுப்பான செயலையும் குடும்பத்தோட ஆணிவேராக அவங்க இருப்பதையும் பெண்ணடிமை தீரணும்னு பல பாடல்கள் மூலமாக உணர்த்தியிருப்பார். ஐரோப்பிய நாடுகளை விட ஆசிய நாடுகளில் தான் குடும்ப அமைப்பை நம்புகிறாங்க. நாட்டின் பொருளாதாரத்தை இந்த குடும்ப அமைப்புகள் தான் தீர்மானிக்கிறது. பொருளாதாரத்தை சிறந்த முறையில் கையாளும் திறன் இந்திய பெண்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கும். பெண்களோட உழைப்பும் திறமையும் சமமாக இருந்தால் நாடு பொருளாதாரத்தில் தன்னிறைவடையும் அப்படின்னு பல்வேறு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. பழங்காலத்தில் பெண்கள் ஆண்களோட சமமாக தான் இருந்திருக்காங்க. இடைப்பட்ட காலத்தில் தான் ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சம உரிமைகளுக்காக பல நூற்றாண்டுகளாக பல சீர்திருத்தவாதிகள் போராடி வந்தாங்க. பெண்களுக்காக பெண்களே போராடுவதை விட ஆண்களே அதிகமாக போராடி இருக்காங்க. அவங்களில் சிலர் சொன்னதை மட்டும் பார்ப்போம். பெண்களுக்குரிய சுதந்திரத்தை வழங்காத வரை ஒரு நாடு செழிப்படையாது. பண்டிதர் ஜவஹர்லால் நேரு. ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க ஆண்களை கேளுங்கள், செய்து முடிக்க பெண்களை கேளுங்கள். மார்கரெட் தாட்சர். ஒரு பெண்ணை படிக்க வைப்பது ஒரு குடும்பத்தையே படிக்க வைப்பதற்கு நிகரானது. அறிஞர் டிக்கன்ஸ். பெண்களுக்கு கல்வி கொடுப்பதன் மூலம் ஒரு தலைமுறையையே சீர்திருத்த முடியும். விவேகானந்தர். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். பாரதி. பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுதற்கே. பாரதிதாசன். மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும். தேசிய விநாயகம் பிள்ளை. சமுதாயத்தில் புறையோடி கிடந்த அறியாமைகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் அகற்றணும்னா பெண்கள் அறிவில் சிறந்து விளங்கணும்னு நினச்ச இதைப் போல பல்வேறு சிறந்த சிந்தனையாளர்களால் தான் அடுத்தடுத்து வந்த அரசாங்கமும் அவங்களோட கருத்துக்களை பின்பற்றி பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்தினாங்க. இப்போவும் மகளிர் மேம்பாட்டு வாரியம், மகளிர் நல வாரியம்னு அமைச்சு பெண்கள் முன்னேற பல முறையில் வழி செய்கிறாங்க. மகளிர் தினம் கொண்டாடுறதுனால பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்களிப்பை கௌரவிக்கவும் பாலின சமத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் முடியுது. உலகம் முழுக்க உள்ள பெண்களின் உரிமையை போற்றி பெண்களின் சாதனைகளை கௌரவிக்கிறது. ஏற்றத்தாழ்வு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு இந்த நாள் முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது. 1911 மார்ச் 19 அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் மகளிர் தினம் கொண்டாடினாங்க. 1975 தான் ஐநா சபையில் சர்வதேச மகளிர் தினமாக மார்ச் 8 அறிவித்தாங்க. வாழ்க்கை என்ற ஆற்றையோ கடலையோ கடப்பதற்கு பெண் என்ற படகோ கப்பலோ அவசியம் தேவை அப்படின்னு சொன்ன அறிஞர் காண்டேகரோட அமுதமொழியை உண்மையாக்குவோம். சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை காணிக்கையாக்குவோம். இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும். மாதர் தம்மை கேலி பேசும் மூடர்வாயை மூடுவோம். மானம் காக்கும் மாந்தர் யார்க்கும் மாலை வாங்கி போடுவோம் என்ற பாடலுக்கு ஏற்ப விண்ணிலிருந்து விரைந்து வந்த சிங்கப்பெண் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவிப்போம். நன்றி. உங்களுடன்